ஹாய், ஐ எம் தனுர்பன் வேலுசாமி, CEO and founder of Infology Technologies. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஒரு கம்பெனியில் எப்படி ஜாப் வாங்குறது அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே எப்படி நுழையிறது அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். ஸோ Tier 1 காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜஸில் நீங்கள் எப்படி என்ன படிக்கணும், என்ன கோர்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் எல்லாமே சொல்லிக் கொடுத்துருவாங்க. இந்த Tier 2, Tier 3 ரொம்ப வில்லேஜ் லெவலில் இருக்க காலேஜஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வெறும் கோர்ஸ் மட்டும் படிப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுவீங்க, அதை கிளியர் பண்ணுவீங்க, சர்டிஃபிகேட் வாங்குவீங்க, அவ்வளோதான். ஆனால் ஒரு கம்பெனியில் போய் எப்படி ஒர்க் பண்ணணும், அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும், அங்கே இருக்க ஒர்க் ஸ்டைல் எப்படி இருக்கும், ஒர்க்னா என்ன அப்படின்றதே தெரியாது. ஆனால் நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க. என்னோடய ஐடியாலாம் என்னென்னா, ஏதாவது ஒரே ஒரு நாலேஜ் மட்டும் வளர்த்துக்கோங்க. இப்போ ஜாவா, .NET, அப்புறம் Oracle, நிறைய விஷயம் இருக்குது ஐடியை பொறுத்த வரைக்கும். எல்லாமே எல்லாராலையும் படிக்க முடியாது. அதனால உங்களுக்கு எக்ஸாம்ஸ் என்ன வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு 4 years டைம் இருக்குது இல்லையா? ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேயோ ஒரு லாங்குவேஜை பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி அந்த லாங்குவேஜில் தொடர்ந்து அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 4 years இல்லை 3 years நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் பிஎஸ்சி பண்ணாலும் சரி, இல்லை பிஇ பண்ணாலும் சரி, காலேஜை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது உங்களுக்கு அந்த ஒரு சப்ஜெக்டோட நாலேஜ் வெல்த்தியாக இருக்கும். தென் இன்டர்வியூ போங்க, கண்டிப்பாக செலக்ட் ஆகிருவீங்க. இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும்னா, அங்கே இன்டர்வியூவில் போய் உட்காந்துட்டு சார் எனக்கு வேலை போடுங்க எனக்கு அப்படின்லாம் கேட்க வேண்டியது. யூ ஹேவ் அ ஸ்கில், உங்கள்கிட்ட என்கிட்ட இந்த ஸ்கில் இருக்குது, என்னை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோன்ற மாதிரி தான் உங்களோட அப்ரோச்சே இருக்கணும். ஸோ ஒரு விஷயத்தை மட்டும் ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு 4 years 3 years ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒன்றுமே தெரியாத ஆளாக இருந்தால் கூட அதில் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. கன்சிஸ்டன்சி தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஒரு ஜாபை கெட் பண்ணும்போது அந்த ஜாபுக்கான நம்ம நிறைய பேர் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுவாங்க, என்ன இன்டர்வியூனே தெரியாது. வர இன்டர்வியூஸ் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுவாங்க, அதில் போயிட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்க ஒரு 4 கேள்வி கேட்பாங்க, அதில் பதில் சொல்ல முடியலன்னா வீட்டில் நான் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டேன் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியாத ஃபீல்டில் போய் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களை கம்மி பண்ண தான் செய்யும். எல்லாமே இங்கே தெரியுமா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் எல்லாமேலாம் இங்கே தெரியாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் தெரியும். அந்த ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க தான் இங்கே பெரிய ஆளுங்களாக வளர்ந்துருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் ஜெயிச்சிடலாம் அப்படின்றது தான் என்னோடய தாட். நாட் ஓன்லி ஐடியில் மட்டும்தான் இது பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா கூட அந்த ஐடியாவில் தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட லைஃப்பில் அதுக்கு மட்டும் ஒரு தனியாக ஒரு சின்ன எஃபோர்ட் மட்டும் போடுங்க. நீங்கள் 24 மணி நேரமும் அதே பண்ணிகிட்டு இருக்கணும், அதே படிக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ சின்ன சின்ன எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சக்ஸஸ் ஆயிடுவீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் இன்டர்வியூ எடுத்த வரைக்கும், நான் இன்டர்வியூவில் பார்க்குற பசங்க எல்லாருக்குமே நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னா, நான் கேட்குற விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஒரு சாஃப்ட்வேரில் நீங்கள் என்ட்ரி ஆகுறதுக்கு ரொம்பலாம் தேவையில்லை. சும்மா மினிமம் லெவலான நாலேஜ் இருந்தாலே போதும். அந்த நாலேஜ் கூட ஒரு 4 yearsலேயோ 3 yearsலேயோ நமக்கு வரல அப்படின்னா அப்போ நம்ம போகிற வே தப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, அந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அதை அதிலே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப்ன்றது ஒன்று கிடச்சிடும். இதே தான் பிஸ்னஸும். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, கன்சிஸ்டன்சியாக அதில் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிலே உங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சிடும். லைஃப்பில் நீங்கள் ஒரு விஷயத்தில் தோற்று போகிறீங்க அப்படின்னா அதுக்கு 2 காரணம் தான் இருக்க முடியும். ஒன்று அந்த முயற்சியை நீங்கள் கைவிட்டுருக்கணும், இல்லைன்னா சாகிற வரைக்கும் அதை முயற்சி பண்ணணும் அப்படின்றதுலாம். அப்படி முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஜெயிச்சிடலாம். அதுதான் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். தேங்க்யூ.